ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன ருசிக்கலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பர்பி. இந்த தீபாவளிக்கு இந்த தேங்காய் பர்பி எந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த பாகுபதமும் தேவையில்லை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியும் உங்களை தேடி வரும். ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த மேலே இருக்க தோலெல்லாம் நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் துருவி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தனால நான் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஒரு பல்ஸ் மோடில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று போல் அரைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து ஒரு 1.5 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எதில் தேங்காய் பர்பி போட்டு எடுத்து வைக்க போகிறீங்களோ அதில் வந்து இந்த மாதிரி நெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுக்கோங்க. ஒரு தட்டிலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்லையோ நல்ல நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ 1.5 கப் அளவு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தால் டேரெக்டாக இந்த ஸ்டெப்லேயே பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. தேங்காவை ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். அந்த தேங்காய்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒத்தையாக வந்த மாதிரி வரும். இந்த மாதிரி செய்கிறனால உங்களுக்கு தேங்காய் பருப்பி சீக்கிரமாக கெட்டு போகாது. 1.5 கப் தேங்காய்க்கு 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது வந்து இனிப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே அளவில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபிங்க, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட இதை செய்யலாம். இதுக்கு எந்த பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. டேரெக்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், அந்த சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ரெசிபி செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தேங்காய் பர்ஃபி கலர் மாறாமல் சூப்பராக அதே கலரில் நல்ல ஒயிட் கலரில் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் ஒயிட் கலர் சுகர் சேர்க்குறதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ சேர்த்து கூட செய்யலாம். அதுக்கும் சூப்பராக தான் இருக்கும். இப்போ இதில் இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். தனித்தனியாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்த உடனே இப்போ நம்ம நெய் தடவி வச்சுருக்க பாத்திரத்தில் டைரெக்டாக இதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நிறைய தீபாவளி ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன ரெசிபி தீபாவளி ரெசிபி போடலான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு நெய் தடவின ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி ஒன்று போல் ஷேப்பாக நல்லா செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் தடவின ஸ்பூனை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பூனில் ஒட்டாமல் நல்லா ஒன்று போல் சூப்பராக வரும். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் ஷேப்பாக நல்லா பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு இப்போவே இது மேலே லைட்டாக நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா எடுக்க வராது. இந்த மாதிரி கத்தி வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் இதுலேருந்து எடுக்கணும், இல்லைனா உங்களுக்கு பிஞ்சு பிஞ்சு வந்துடும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் பர்ஃபி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஜூஸியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 2 வாரத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். நான் சொன்ன இந்த அளவுகளோட இதே மாதிரி தேங்காய் பர்ஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தீபாவளி ரெசிபி என்ன வேணும்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.